ரிஷபராசி, ரிஷப லக்னம். ரிஷபராசி, ரிஷப லக்னம் அவங்களுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை ரசனையோடு செய்வாங்க. ஒரு சமையல் செஞ்சாலும் அதை பரிமாறும் விதத்தில் அவங்க ரசனை தெரியும். ஒரு உடை உடுத்தினாலும் அதில் ரசனை தெரியும். ரொம்ப ரசனைக்கு சொந்தக்காரங்க. அன்பை அள்ளி கொடுக்குறவங்க. அவங்க நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ருத்ரதாண்டவத்தை உங்களால் தாங்கவே முடியாது. அன்பை கொடுத்து அன்பை பெற வேண்டும். அவர்களை ஒருபோதும் சீண்டி விடாதீர்கள். அவங்களுடைய உக்கிரத்தை தாங்க முடியாது. வணக்கம். ரிஷபராசி, ரிஷப லக்னம். ரிஷபராசி, ரிஷப லக்னம் அவங்களுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தாய்மை உணர்வு உள்ளவங்க. அன்புக்கு அடிமை. அன்பை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க திருப்பி பன்மடங்காக திருப்பி கொடுப்பாங்க. ஆனால் அதே போல் மூர்க்கமான குணமும் இருக்கும். கோபம் வந்துச்சுன்னா அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு பசு போல தான். அவங்களுடைய அடையாளமே பார்த்தீங்கன்னா காளை தானே. அது பசு போலையும் சொல்லலாம், முரட்டு காளைன்னு சொல்லலாம். முரட்டு காளையும் அவங்க தான், பசு போல அமைதியாக இருக்கிறதும் அவங்க தான். தாய்மை உணர்வும் கடும் கோபமும் உக்கிரமான கோபம் ஒரு சேர அமையப்பட்டது இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ அவங்க கிட்ட நீங்கள் தாய்மை உணர்வை பயன்படுத்திக்க போகிறீங்களா, இல்லை அவங்க கடும் கோபத்தை பார்க்க போகிறீங்களான்றது நீங்கள் அவங்களை எப்படி அணுகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஒரே ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்காரர் ஒருத்தர்கிட்ட ரொம்ப அன்பாகவும் ரொம்ப கனிவாகவும் தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. ஆனால் அவங்கள சீண்டிட்டீங்க அப்படின்னா அந்த கோபத்தை உங்களால் தாங்கவே முடியாது. சிவனுடைய வாகனமாகவே நந்தி தான், ரிஷபம் தான் இருக்குது. அப்போது சிவனையே தாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு நந்தி, அது எவ்வளோ பெரிய உக்கிரமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு பசுமாடு அதை அழகாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மென்மையாக இருக்கும். அதையே நீங்கள் கோபப்படுத்திட்டுன்னு வச்சுக்கோங்க, கட்டுக்கடங்காத கோபம். ஒரு காளமாடு எப்படி தறிகெட்டு ஓடும், யாரை குத்தி சாய்க்குதுன்னே தெரியாது இல்லையா. ஆனால் அதே காளமாடு அதை வளர்க்கவங்ககிட்ட ரொம்ப அடங்கி இருக்கும். கைத்தை சும்மா பிடிச்சிருந்தாலே போதும், பின்னாடி அமைதியாக வரும். அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த குணம் தான் ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கிட்ட இருக்கும். அதே போல் ரிஷபம் அப்படிங்கிற சுக்கிரனோட வீடு. அப்போ இயல்பிலே இவங்ககிட்ட தன்னை அலங்கரிக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும். எப்போவுமே குளிச்சுக்கிட்டே இருக்கிறது, இல்லை மறுபடியும் வேறு வேறு உடைகள் உடுத்திக்கிறது, இல்லை உடை சார்ந்து அவங்கக்கிட்ட அதை செலக்ட் பண்ணுறக்கூடிய விதம் அவங்களுக்கு ரொம்ப பிரத்யேகமாக அவங்க ட்ரெஸ் இருக்கும். இந்த டிசைனில் இந்த கலரில் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு ஒரு ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்காரர்கிட்ட கேட்பாங்க. அவங்க வீட்டில் இயல்பாக இருக்கும்போது கூட அவங்க நேர்த்தியான உடை தான் அணிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய செய்கிற விஷயத்திலும் நேர்த்தி இருக்கணும், அவங்க உடுத்துற உடையிலும் நேர்த்தி இருக்கணும், அவங்க பேச்சிலும் நேர்த்தி இருக்கும். அப்போ ஒரு ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்காரங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை ரசனையோடு செய்வாங்க. ஒரு சமையல் செஞ்சாலும் அதை பரிமாறும் விதத்தில் அவங்க ரசனை தெரியும். ஒரு உடை உடுத்தினாலும் அதில் ரசனை தெரியும். தன்னுடைய பொருட்களை வச்சுக்கிறதுல ஒரு ரசனை இருக்கும். ரொம்ப ரசனைக்கு சொந்தக்காரங்க. அதே போல் ரொம்ப வேகம் இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்து ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு துடிப்பும் அந்த வேகமும் அந்த உக்கிரமும் இருக்கும். ஒரு வேலையை கொடுத்துட்டு இதை எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும்னு கேட்பாங்க. ஒரு வேலையை நீங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இந்த மாதிரி டார்கெட் வச்சு இந்த நேரத்துக்கும் இதை முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சு உழைக்கிறது எல்லாமே இந்த ரிஷபராசி ரிஷப லக்னம் தான். என்கிட்ட ஜாதகம் கேட்கும்போது இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்காரங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், சரி சார், எத்தனை நாளைக்கு போகணும் சார், ஒரு வாரத்தில் போகணுமா, 3 நாளில் போகணுமா, நீங்கள் போனால் போதும், இல்லை சார் டேட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி கேட்பாங்க. அப்போ நம்மளே புரிஞ்சுக்கணும், ஓ இவர் ரிஷபராசியாவோ ரிஷப லக்னமாவோ இருக்கிறனால தான் அவர் கால அளவீடு கேட்குறாரு. அப்போ நம்ம அவங்ககிட்ட சார் அதிகபட்சம் ஒரு 10 நாளைக்குள்ள போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. அவங்ககிட்ட இந்த பேச்சு சுத்தம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நம்மகிட்டையும் அவங்ககிட்ட இருக்க அந்த பேச்சு நேர்த்தி எதிர்பார்ப்பாங்க. சார் கரெக்டாக சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை நாளைக்குள்ள போகணும். அதே போல் இவங்ககிட்ட இந்த பணம் இருக்கு இல்லையா, பணம் எப்போவுமே அவங்ககிட்ட இருக்கும். சுக்கிரனோட வீடு, பணம் பொருள் எப்பவுமே இருக்கும். அதை எப்படினாலும் அதை ரெடி பண்ணிடுவாங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்காரங்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா, அவங்க அன்புக்கு அடிமை. அவங்ககிட்ட அன்பை கொடுத்துட்டிங்கன்னா என்ன செலவு பண்ணுறாங்க, குறிப்பிட்ட நபருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்ற கணக்கு வழக்கே இருக்காது. நீங்கள் அன்பை கொடுத்து ரிஷபராசி ரிஷப லக்னத்தை ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக மாற்றிட முடியும். ஏன்னா அவங்க அன்புக்கு அடிமை. எல்லாருமே அன்புக்கு அடிமை தான், ஆனால் இவங்க கொஞ்சம் கூடுதல். அதனால் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அளவுக்கு கோவப்படுறதுக்கு இங்கே பூமியில் ஆள் கிடையாது. ஏன்னா எதிர்பாராமல் எந்த ஒரு செல்ஃபிஷ்னஸும் இல்லாமல் அன்பை அள்ளி கொடுக்குறவங்க. அவங்க நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ருத்ரதாண்டவத்தை உங்களால் தாங்கவே முடியாது. அப்போ ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்காரங்க கிட்ட அன்பை கொடுத்து அன்பை பெற வேண்டும். அவர்களை ஒருபோதும் சீண்டி விடாதீர்கள். அவங்களுடைய உக்கிரத்தை தாங்க முடியாது. இந்த கடுங்கோபத்தை அவங்க குறைச்சிக்கணும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க முருகனுடைய வழிபாடு பண்ணணும். முருகனுடைய வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியும். முருகன் வழிபாடு அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அவர்களுக்கு வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், இந்த 2 நிறமும்
ரொம்ப பெரிய அளவில் அவங்க வெற்றியை கொடுக்கும். ரிஷபராசி ரிஷப லக்னம் எப்போவுமே வேர்வை வராத வேலையை செய்யும்போது தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப கடின உழைப்பு அவங்களுக்கு ஆகாது. பிரெயின் ஒர்க், அந்த பிரெயின் ஒர்க் தான் அவங்க கில்லி. ரொம்ப சொகுசாக ரொம்ப நிதானமாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுல அவங்க எக்ஸ்பர்ட். அந்த மாதிரியான வேலையை அவங்களுக்கு என்றைக்கு வெற்றி கொடுக்கும். இந்த மாதிரி தன்னுடைய ராசி இது லக்னம் இதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்கன்னா இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்போவுமே வெற்றி தான். சுகமே சொல்க.